மலேசியா நாட்டில் சமூக சேவையில் முக்கிய பங்கு வகிக்கும் டத்தோ டாக்டர் ஜெயஸ்ரீ பல என்ஜிஓ அமைப்புகளுடன் பணியாற்றுவதில் தனது பணிவும் பரிவும் காட்டி வருகிறார். இவரின் தமிழ் மொழிக்கான அன்பும் குறைவில்லா ஒன்று. தாய்மொழிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் சமூக உரையாற்றல், மருத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் கருத்தரங்குகளில் தனது கருத்துக்களை தமிழில் பகிர்ந்து தமிழர் நலனுக்காக தொடர்ந்து முயற்சி செய்கிறார். தமிழில் மருத்துவ அறிவுரைகள் வழங்கி மக்கள் குறித்துள்ள புரிதலை எடுத்துச் சொல்கிறார். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்பெஷல் ஸ்கில்லுன்னு இருக்கும். ஸோ நமக்குள்ள ஸ்கில்லை நம்ம பண்ணிட்டு அந்த மற்ற ஸ்கில்லுக்கு ஆள் தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ஜிஓலெல்லாம் நிறைய அசோசியேட் ஆகிருக்கும்போது நம்ம கூப்பிட்டாலே நமக்கு உதவிக்கரம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நம்முடைய உள்நோக்கமோ நம்ம எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் சுய லாபத்துக்காகவோ இதுக்காகவோ பண்ணலன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம கேட்டோம்னா நமக்கு உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ நமக்கு எதில் ஸ்கில் இருக்கோ அதை நம்ம பண்ணிவிட்டு மற்ற ஸ்கில் இருக்கிறவங்க இது தேவைப்பட்டதுன்னா அதை நம்ம கோஆர்டினேட் பண்ணி அந்த என்ஜிஓட கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். அந்த இடம் அது சரியாக நடக்குதான்னு. இப்போ ஒரு ஆர்ஃபனேஜ் போகிறோம், அங்கே ஸ்கின் ப்ராப்ளமோட பிள்ளைங்க இருக்காங்கன்னா நான் டெர்மட்டாலஜிஸ்ட் இல்லை, ஆனால் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன்னா கட்டாயம் எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அந்த இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்குள்ளே மருந்து நான் வந்து வாங்கி கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான என்ஜிஓக்கும் ஒவ்வொரு விதமான உதவி தேவைப்படும். இப்போ ஒரு என்ஜிஓவில் போகிறோம், அந்த பிள்ளைங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டே இல்லாமல் ஐசியே இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஐசி எப்படி எடுக்கிறதுங்கிற ப்ரொசீஜர்லாம் அவ்வளோவா தெரியாது. ஏன்னா கவர்மெண்ட் ரூலிங் அந்த ரெட் டேப் இஸ் வெரி லாங். ஸோ அதுக்குள்ள டிபார்ட்மெண்ட்டு அங்கே அதுக்கு அவங்கள அப்ரோச் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டால் ஒவ்வொன்றா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாக அந்த டாட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணால் போதும். கேட்டாலும் பண்ணுவேன். இப்போதைக்கு பிணைங்களையே இவ்வளோ இருக்குது, நம்ம பண்ணுறது பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். நமக்கும் சொந்த வேலைகள் இருக்குது, வீட்டு இதுவும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் வெளியூரெல்லாம் கூப்பிட்ருக்காங்க ஸ்பீச்சுக்கெல்லாம். இப்போது அங்கங்கே கேஎல் அங்கெல்லாம் போய் பேசியிருக்கேன். நிறைய புக்ஸுக்கெல்லாம் கூட கிரிட்டிக் மாதிரி பண்ணியிருக்கேன். கிரிட்டிக்னா ஃபஸ்ட்டு புக்கு தமிழ் புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த கார்த்திகேசு அவர்கள் வந்து புக்கை ரிலீஸ் அவர் வந்து இப்போ மறைந்துட்டார். ஆனால் அவர் எழுதின அந்த புத்தகத்துக்கெல்லாம் என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அந்த புக்கை கிரிட்டிக்காக பண்ண சொல்லுவார். ஸோ அந்த புக்கை படிச்சுட்டு அதுக்குள்ள நல்ல விஷயங்கள் அது எல்லாத்தையுமே சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் கூட வெவ்வேறு ஊருக்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க, பண்ணியிருக்கேன். இப்போ வேறு இடத்துல உள்ள ஸ்கூலுக்கெல்லாம் கூட கூப்பிட்ருக்காங்க. அந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போய் பண்ணுவேன். ஈப்போக்கெல்லாம் போய் பேசியிருக்கேன், கேஎல்ல பேசியிருக்கேன். தமிழ்ங்கிறது என்னோட உயிர் மூச்சில் கறந்த ஒரு விஷயம். ஆதிசிவன் பெற்ற தமிழ், அகத்தியர் பேணி வளர்த்த தமிழ், கண்ணுதர் கடவுளும் கழகமோடு அமர்ந்து எழுதிய தமிழ் அல்லவா. தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழையே படித்து தமிழே ஆட்சி மொழியாக அரசு மொழியாக அரசோச்சுகின்ற தமிழகத்தில் வளர்ந்து மலேசியாவிலுமே ஒரு தமிழரை மணந்து 2 மலேசிய தமிழ் குழந்தைகளுக்கு தாயுமாகி இருக்கிற எனக்கு தமிழ்ங்கிறது இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோல்னு சொல்லணும். தமிழில் படிக்கிற பொழுதே நிறைய கவிதை தொகுப்புகள் அதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். ஆனால் பெரிய விதத்தில் புத்தகம்லாம் வெளியிடலை. ஆனால் நிறைய பேச்சு போட்டிகளிலும் கவிதை போட்டிகளிலும் கட்டுரை போட்டிகளிலும் பரிசுகள் பெற்றிருக்கிறேன். மாநில அளவிலே இது பாரதியார் நூற்றாண்டு விழாவின் பொழுது மாநில அளவிலே 2வது பரிசு பெற்று திரு எம்ஜிஆர் அவர்கள் மூலம் பரிசு பெற்றிருக்கிறேன். இந்த மாதிரி அது தெரிந்தோ என்னமோ மலேசியா வந்த பிறகு பல இடங்களிலும் இந்த மாதிரி பேச்சு இடத்துக்கு கூப்பிடும் பொழுது தமிழை பற்றியும் தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும் தமிழ் திருவிழாக்களை சமீபத்தில் கூட சித்திரை புத்தாண்டை பற்றி பேசியிருந்தோம். அந்த மாதிரி பல விதமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தமிழார்வத்தை தூண்டுகிற அளவு தமிழர் திருநாளிலும் கூட தமிழுக்கென்று தமிழ் வளர்ந்த கதை பற்றியும் பேசி எனக்கு இலக்கிய தென்றல் என்று ஒரு பட்டமும் கொடுத்திருந்தார்கள். ஒரு அயல் நாட்டிற்கு வந்திருக்கிற பொழுது தமிழும் தமிழ் சார்ந்த விடயத்தை நாமே நம்முடைய தாய்மொழியை மறந்து விட்டோமானால் நம்முடைய கலாச்சாரத்தை இப்போ புடவை கட்டுவதிலிருந்து எல்லாமே நம்முடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். நாமே நம் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கிற பொழுது நம் குழந்தைகள் அதை பின்பற்றுவார்கள் என்று எதிர்பார்க்க மாட்டோம். நம் சந்ததியோடு அது முடிந்துவிடும் அல்லவா. அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் முடிந்தவரை தமிழுக்கு என்னை இணைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கேன். அது தூய தமிழிலும் பேச முடியும், இருந்தாலும் கூட பேச்சு சுவாரஸ்யமாக இருக்கணுங்கிறதுக்காக நடைமுறையில்
பேசுவதற்காக இப்படி பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் தமிழ் வந்து நிறைய தமிழ் புஸ்தகம், நிறைய எங்கள் வீட்டில் நிறைய தமிழ் எப்போ இந்தியா போனாலும் தமிழ் புஸ்தகம் வாங்காமல் வரமாட்டேன். அந்த தமிழ் மேலே உள்ள ஆர்வம் வந்து இன்னும் குறையவே இல்லை. எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்தணும்னு ஆசை. ஏன்னா மலேசியா வந்து இப்போ உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பான் மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே அவ்வளவு வளர்ந்த நாடுகள், நல்ல அவருடைய எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே அங்கே 25% மேலே ஜப்பானியர்கள் வந்து வயதானவர்களாக இருக்கிறாங்க. அந்த அந்த நாடு வந்து அந்த வயதானவர்களுடைய தேவையை சரிப்படுத்த முடியாத அளவு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ மலேசியா மாதிரி நாடெல்லாம் இப்போ வந்து இந்த வளர்ந்த இந்த வயதானவர்களுடைய இதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் ரொம்ப நிறைய பேர் ஆயிடுவாங்க. ஆனால் அதுக்கேற்ற தேவைகள் இப்போ நம்ம ஒரு சிறிய வயது உள்ளவர்கள் வந்து ஒரு போர்டு படிக்கணும்னா அது சின்னதாக இருந்தால் கூட படிக்க முடியும். வயசானவங்களாக இருந்தால் அந்த ஃபாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எழுத்து இருக்கு இல்லையா, அதனுடைய அளவு வந்து கொஞ்சம் பெரிதாக இருந்தால் தான் படிக்க முடியும். அதே மாதிரி அவங்க ஹியரிங், நிறைய பேருக்கு காது சரியாக கேட்காது. அப்போ வயசாக ஆக இப்போ மருத்துவ முன்னேற்றத்தினால அவருடைய வாழ்க்கையுடைய அந்த ஆயுட்காலம்னு சொல்லுவாங்கள்ல, ஏஜ், அது வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் நிறைய பேர் 80-85க்கு மேலே இருக்கும் பொழுது அவங்களுக்கு இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா படி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏற கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி வயதானவர்களுக்குன்னு இந்த சொசைட்டி லெவல்லையே, வீட்டு லெவலில் மட்டும் இல்லை, இப்போ வீட்டில் அவங்க விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த போடுற அந்த டைல்ஸ்லேருந்து தடுக்காத மாதிரிலாம் போட்டுக்கிறோம், பிடிக்கிறதுக்கு கம்பிலாம் வைக்கிறோம். அதே மாதிரி பொது இடங்களிலையும் பார்க்லேயும் சொசைட்டி லெவலில் இப்போ ஒரு ஷாப்பிங் மால் போகிறீங்கன்னா அங்கே உள்ள இடத்துல அவங்களுக்குன்னு உள்ள ரேம்ப் உள்ள இடம், அந்த மாதிரி சொசைட்டி லெவலில் நிறைய சேஞ்சஸ் வர வேண்டியது இருக்குது. இதுக்கு வந்து நான் டிப்ளமா இன் ஜீரியாட்ரிக் மெடிசன் பண்ணதுக்கே அதுதான் காரணம். அதில் ராயல் காலேஜ் வயலில் பண்ணதுனால உலக அளவில் என்ன நடக்குதுன்னு நிறைய தெரியும். அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அது அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து தரமானதாக அமைக்கணும். வயசாயிருச்சு என்னால் முடியாதுன்னு இல்லாமல் அவங்களுக்குன்னு உள்ள வசதிகள் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்கவுங்க குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்காது. இப்போ ஒரு காந்தி மகானாக இருக்கட்டும், புரட்சின்னு அவர் தன் வீட்டை மட்டும் யோசிக்காமல் அவர் நாட்டை யோசிச்சதுனால தான் நமக்கு விடுதலை கிடைச்சிது. அதே மாதிரி ஒவ்வொரு சாதிச்சு இப்போ விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா விழித்திரு எப்படி வந்து நம்ம இளைஞர் சமுதாயத்தையே பார்த்து தட்டி எழுப்புற மாதிரி அவர் பேசியிருந்தார். இந்த நம்முடைய இந்துயிசம்ங்கிற நான் ஒரு மதத்துக்காக மட்டும் பேச வரல, ஒரு தனி ஒரு இளைஞர்களெல்லாம் ஒரு விழிப்புணர்வோடு இருந்து நம்ம வந்து நீங்கள் இது பண்ணணும்னு சொன்னதுனால தான் அத்தனை பேரை தட்டி எழுப்புற மாதிரி ஒரு சாம்ராஜ்யம் அமைஞ்சது. அவர் கல்யாணம் பண்ணிட்டு அவர் வீட்லேயே அவர் இருந்திருந்தார்னா அந்த மாதிரி ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்காது. அதே மாதிரி தான் நீங்கள் வாழ்க்கை அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஹை, நீங்கள் நிச்சயமாக கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி மற்றவர்களை பற்றி யோசிக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய இருந்ததுனால தான் நம்ம வாழ்க்கை முறையிலையும் நடைமுறையிலையும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு, மறுமலர்ச்சி வந்திருக்கு, புரட்சி வந்திருக்கு, நாட்டுக்கே விடுதலை கிடைச்சிருக்கு, வீட்டுக்கும் நிறைய விதத்தில் முன்னேற்றம், அறிவியல் முன்னேற்றங்கள் வந்திருக்கு. அதனால் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை பற்றி மட்டும் நீங்களும் படிக்கிறதும் முக்கியம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து வர்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் எனக்கு இதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணுற நேரத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு சேவை பண்ணலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ உங்கள் நண்பர்கள் 4 பேரோடு சேர்ந்து ஒரு அன்னதானம் கொடுக்குற இடத்துலையோ, அல்லது ஒரு 4 பேருக்கு ஒரு ரோட்டில் படுத்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஒரு அனாதை ஆசிரமத்துலேயோ, இல்லை ஒரு பெரிய ஹோட்டலில் மீட் பண்ணி உங்களுக்கு மீந்து போன சாப்பாடு கொடுங்க, நாங்கள் இந்த வயசான முதியவர்களை உங்களுக்கு கையில் போட்டு செலவழிக்கிறதுக்கு காசு இல்லாட்டா கூட நீங்கள் அந்த மாதிரி இடத்துல போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி உங்களுக்கு மீந்து போன சாப்பாடு கொடுங்க, கெட்டு போகாததாக இருந்தால் நல்லதாக இருந்ததுன்னா கொண்டு போய் அந்த அனாதை ஆசிரமத்துக்கோ இல்லை ரோட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கோ எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் நல்ல எண்ணத்தோட எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை தேடி நல்ல உள்ளங்கள் தானாக வரும். இந்த மாதிரி உதவி செய்வதற்கு உதவும் கரங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நீங்கள் அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தால் போகிறோம், அதை அப்படியே ரோடு போட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடலாம். இதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. குழந்தைகள் நன்றாக வளர பெற்றோர் மட்டுமல்ல,
சமூகம் முழுவதும் அவர்களை போற்றி நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்று அவர் உணர்வோடு வலியுறுத்துகிறார். குழந்தையின் மனதில் நல்ல பழக்க வழக்கங்கள், நேர்மை, அன்பு, பொறுமை போன்ற பண்புகளை வார்ந்து வைப்பது பெற்றோர்களின் பெரிய பொறுப்பாகும். இது மட்டுமல்ல, குடும்பத்தில் உரையாடலுக்கும் நேரம் செலுத்துவதற்கும் முக்கியத்துவம் இருக்க வேண்டும். நேரம் தந்தால் குழந்தை நம்பிக்கையாக வளர்ந்துவிடும். மலரும் நெருக்க உறவுகள் சிறந்த வாழ்விற்கு வழிகாட்டும் என்று டாக்டர் ஜெயஸ்ரீ கூறுகிறார். ஒரு சிறந்த உறவு என்பது இருவரும் மனதில் உள்ளதை பகிர்ந்து துணை நிற்கும் உறவாக இருக்க வேண்டும். பெற்றோர், குழந்தைகள், நண்பர்கள் அனைவரும் உள்ளம் திறந்தவாறு உரையாடிப் போற வேண்டும். அன்பும் அமைதியும் சிரிப்பும் குடும்பத்தில் முக்கிய பகுதிகளாக அமைவது குழந்தைகளை நல்ல வழியில் வழிகாட்டும் சக்திக்கூறுகளாகவும் திகழும். வரும் எபிசோடில் டாக்டர் ஜெயஸ்ரீ குழந்தைகள் வளர்ச்சி, உறவு கட்டமைப்பு மற்றும் தற்கால சமூகத்தில் ஜீவிப்பதற்கான சிறந்த வழிகள் குறித்தும் இணைவாக பேசுகிறார். அனைவரும் தங்கள் குடும்ப நலனுக்காக பயனெடுக்கக்கூடிய அறிவுரைகள், வாழ்க்கை முறைகள் குறித்து தெரிந்து கொள்ள முன்னிருப்பேற்று எவரும் தவறவிட வேண்டியதில்லை.